வணக்கம். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே மற்றும் டாக்டர் பெருமக்களே, இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் ஆவடையப்பன் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அரவிந்த்குமார் அவர்களே, சாய் பிரசாத் அவர்களே, செந்தில் நாதன் அவர்களே, கல்பனா அவர்களே, வேணுகோபால் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய பேசுகிறது தான். நான் இந்த சூனா பணம் கதை சொன்னார்ல, அதில் பாதி சூனா பணம் நான் கதை கேட்டிங்களா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எனக்கு ஸ்ட்ரோக்கு வந்து போச்சு. வந்து தைரியமாக இருந்தேன், இருந்து எங்கேயும் போகலை. மறுநாள் இவர் சொன்ன மாதிரி பேச்சு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணார், மாத்திரை கொடுத்தாரு. ஒரு ஒரு பக்கமாக போகிறேன், நான் லெஃப்டில் போனால் ரைட்லேயே போயிட்டுருக்கேன். என்ன தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம்தான் ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கார்த்திகேயன் அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னா. அப்போ வந்தேன். வந்து இன்ன வரைக்கும் அவர் மாத்திரை தான் சாப்பிட்றேன். அருமையான டாக்டரு. சொல்லப்போனால் இந்த இப்போ பேசுகிறது, இப்போ ஒரு சில படங்கள் நடிக்கிறேன். ஒரு 10 படம் நம்மளுக்கு கட்டாயிடுச்சு. இது பயந்துக்கிட்டே போகலை. இப்போ தான் 2-3 படத்தில் நடிக்கிறேன். இப்போ கொடுத்த மாத்திரையில் ஒரு 2 மாத்திரை அப்படி விட்டுட்டேன், வேணாம்னு. அது மறுபடியும் மக்கர் பண்ணுது. இப்போ தரம்ட்டுருக்காரு. அதனால் மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து எல்லா டாக்டரும் தான். கார்த்திகேயன் வந்து நான் என்னை பொறுத்தவரை அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் இந்த மூளை ஆஞ்சியோ போட்டதில் நம்பர் 1 கார்த்திகேயன் தான் என்னை பொறுத்தவரையில். அதனால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு பேச கொடுத்த வாய்ப்படுத்த எம்ஜிஎம் ஓனருக்கு, அதனுடைய தலைவர் தம்பி அவர்களுக்கும் மற்றும் கல்பனா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இது என்னோடய கொலீக்ஸ் டாக்டர் அரவிந்த், நியூரோ சர்ஜன், சாய் பிரசாந்த், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இந்த மாதம் வந்து அக்டோபர் மாதம் வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே, உலக பக்கவாத நாள், அக்டோபர் 29. எல்லா வருஷமும் இதை வந்து விழிப்புணர்வு நாளாக எல்லாருக்குமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். WHO இதை எல்லா வருஷமும் இதை சொல்லுது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கொரோனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சீசன் இருந்தது. எப்படி ஒரு கொடிய நோய் வந்து அதுலேருந்து மீள முடியாமல் அது ஒரு சீசனாக பயந்தோமோ, இந்த ஸ்ட்ரோக்குன்றது எல்லா வருஷமும் இந்த கொரோனாவோட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய, அதாவது உலகத்திலே என்னதுன்னா 2வது ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த ஸ்ட்ரோக்கு தான் 2nd லீடிங் காஸ் ஆஃப் டெத்து. இதனால தான் அதிக உயிரிழப்பும் சரி, பொருள் இழப்பும் சரி இந்த வியாதினால தான் நடக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஸ்ட்ரோக் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 30 நிமிஷம் நடக்கணும். எவ்ரிடே ஒரு அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் ஆச்சு 30 நிமிஷம். 7 மணி நேரம் தூக்கம். பிபி சுகரை ரெகுலராக செக் பண்ணணும். குடிப்பழக்கம் இல்லைனா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை
நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பாக அதை இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உணவு பழக்கங்கள், பெரிதளவு சுகர் ஐட்டமும் அதிக பொரிச்ச ஆயில் ஐட்டமும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே ஸ்ட்ரோக் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி சப்போஸ் உங்களோட உறவினர்களோ இல்லை யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா பீனா நல்லா நடந்துட்டுருக்க நபர் தள்ளாடுறாரு, திடீர்னு ஈன்றது ஐஸ் விஷன், கண் பார்வை நல்லா தெரிஞ்சிட்ருக்கு, திடீர்னு கண் பார்வை தெரியலை இல்லை ரெட்டை பார்வையாக தெரியுது. அப்புறம் எஃப் ஃபேஸ், திடீர்னு முகம் ஒரு பக்கம் வாதம் வந்துடுச்சு. ஏன்னா ஆர்ம்ஸ், கையோ காலோ துவண்டு விழுந்துருது. எஸ் ஸ்பீச், வாய் பேச்சு வரலை இல்லைன்னா வாய் கொளறல் ஏற்படுது. இந்த அறிகுறிகளில் இருந்தது அப்படின்னா டைமுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக போயிடணும். முன்னாடி 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளார வந்தீங்கன்னா ஒரு ட்ரக் கொடுத்து அதை கரைச்சிருவோம். அதே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோன்னா பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அது 24 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். பட் 24 மணி நேரம் டைம் இருக்கே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிடலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 2 மில்லியன் நியூரான் சேதம் அடையும். ஸோ நீங்கள் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்களோ சீக்கிரமாக அவங்கள குணப்படுத்தலாம். தேங்க்யூ. இப்போ இது என்னென்னா, இங்கே எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் ரெடி டீம்னா என்னென்னா, ஒரு டீமில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி 24 மணி நேரமும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், நரம்பியல் நிபுணர், அதுக்கப்புறமா இன்டர்வென்ஷன் நியூராலஜி, அப்படின்னா மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி குணப்படுத்துகிற ஃபெசிலிட்டி கூட ஒரு ஆம்புலன்ஸ். இந்த டீம் நம்ம மலரில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் 24/7 யாருக்கு எந்த டைமில் ஸ்ட்ரோக் வந்தாலும் எப்போ அழைச்சிட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் டைமுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணுறதுக்கான டீம் தான் ஸ்ட்ரோக் ரெடி டீம். அதுதான் இன்றைக்கி வந்தது. அந்த டீமை இனாகரேட் பண்ணுறதுக்கு வந்தது நம்ம பழம்பெரும் நடிகர் ஆக்டர் செந்தில், அனபாண்ட் கம்பெனி ஓனர் செம்பியன், அப்புறம் நம்ம ஜீ தமிழ் ஆங்கர் ஆவுடையப்பன். இவங்க இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. யாருக்கு இப்போது வயது ஒரு பொருட்டு இல்லை, இந்த வயதினருக்கு வரும். இவ்வளோ முன்னாடியெல்லாம் 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி 60 வயது கிடையாது. ஈவன் 25லேருந்து 80-90 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த வியாதி. இப்போது வயது ஒரு பொருட்டே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன், தூக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா எந்த வயதினருக்கும் பாதிக்கப்படலாம் இந்த வியாதி. அதாவது ஸ்ட்ரோக் கோல்டன் ஹவர், அதாவது கோல்டன் ஹவர் முன்னாடி 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கும், கிளாட் பஸ்டிங் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு அந்த அடைப்பை கரைக்கிறதுக்கான மருந்து. அது முன்னாடி 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட்லன்னா இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் புதுசாக வந்துருக்கு. அது அப் டு 24 ஹவர்ஸ், செலக்டட் கேஸில் ஈவன் அப் டு 48 ஹவர்ஸ் கூட நம்ம அந்த கோல்டன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கால் வழியாக ஒரு ரத்த குழாய் வழியாக மூளைக்கு ஒரு சின்ன டியூப், ரொம்ப தின் டியூப் தள்ளி விடுறோம். தள்ளி விட்டு அந்த மூளை வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இருக்கிற கிளாட்டை ஒரு மெட்டாலிக் நெட்டு, ஒரு மீன் வலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மெட்டாலிக்காக பிளாட்டினமில் இருக்கும். அந்த நெட்டு போட்டு அந்த கிளாட்டை பிடிச்சி இழுத்துக்குவோம். அது டைம் அப் டு 24 to 48 ஹவர்ஸ் வரைக்குமே ரொட்டீனாக டைம் இருக்குது. அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஃபார்வர்டாக போய்ட்டு அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸில் ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரில் கோல்டன் ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ். வெறும் ஃபியூ செலக்டட் கேஸில் மட்டும் அப் டு 48 ஹவர்ஸ் நம்ம ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோம். என்னுடைய பெயர் ஜான்சன், கல்பாக்கத்தில் இருந்து வந்திருக்கேன். டாக்டர் கார்த்திகேயன் சாரோட முயற்சியாக இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு அது யாருக்கு சார் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த நேரத்துலையும் வரலாம். முன்னாடியெல்லாம் தலைவலி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வியாதி இன்றைக்கி அது ஸ்ட்ரோக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் தலைவலி வந்தாலே நம்ம உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். எம்ஜிஎம் குரூப்
இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. டாக்டர் கார்த்திகேயன் சார் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நான் அவங்க முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், அதாவது செத்து உயிரோடு வந்த ஒரு திரை இன்றைக்கு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்திருக்காருன்னா டாக்டர் கார்த்திகேயன் சார் தான் காரணம். அதுக்கு இந்த நிறுவனமும் காரணம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி.